அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய SLDJவில் இருந்து ஃபர்சான் என்பவர் விலகி சென்றிருக்கின்றார். அவர் விலகி சென்றதுதான் தாமதம். கள்ள சலஃபு கும்பல்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய பெருநா மாதிரி கொண்டாட்டம் ஏற்பட்டிருக்கக்கூடியத நீங்கள் எல்லாம் Facebook மற்றும் வாட்ஸ்அப் சமூக வலைதளங்கள் வாயிலாக விளங்கி இருப்பீர்கள். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஃபர்சான் என்பவர் அவரு நம்முடைய நிலைப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகி போயிட்டார். அவர் விலகி போனவனையுமே இந்த சலஃபு கும்பலை சேர்ந்த சலஃபியாகவே மாறிவிட்ட அப்பாஸ் அலி அப்படின்றவர் அவருக்கு குதூகலம் தாங்க முடியாம அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு வீடியோ வெளியிட்டார். இந்த மாதிரி ஃபர்சான் வெளியாயிட்டாரு, பாத்தீர்களா, உங்க தலைவரே போய்விட்டார், உங்களுடைய தலைவரே போனதை விட பெரிய தோல்வி என்ன வேண்டி கிடக்கும் உங்களுக்கு, பாத்தீர்களா, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தை காட்டிட்டா ஜெயிச்சிடலாமா, இது கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி உங்களுக்கு, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரு, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே. அது நம்ம இந்த ஃபர்சான் என்பவர் போனதுனால ஒட்டுமொத்த தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையுமே தகர்ந்து விட்டதை போல இவர் பேசினாரு. இந்த அப்பாஸ் அலி என்பவர் பேசினாரு. அப்படி பேசினதற்கு அப்பாஸ் அலியினுடைய மாணவராக இருந்து அவரிடத்துல பாடம் படித்த SLDJவினுடைய தற்போதைய மண்டல செயலாளராக இருக்கக்கூடிய ஹிசாம் MAC அவர்கள் அதுக்கு பதிலடி கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு அக்கீதா அடிப்படை எந்த விதமான மார்க்க அறிவும் இல்லாம இவர் இந்த அப்பாஸ் அலி என்பவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, இது சரியா, மக்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி ஒண்ணு கொடுத்தார். அந்த பதிலடியில ஆட்டங்கண்டு போய் அந்த பதிலடி காரணமாக என்னடா இது, இந்த மாதிரி நம்மள்ட்ட படிச்ச மாணவர் நம்மளை இந்த கிளி கிழிச்சிட்டாரே, நம்மளுடைய மாணவர் இப்படி நம்மளை கேவலப்படுத்தி விட்டாரே என்று பொறுக்க முடியாம துடிதுடிச்சு போய் தான் பேசிய மார்க்கத்துக்கு முரணான குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் நியாயப்படுத்தி அப்பாஸ் அலி என்பவர் இப்போ ஒரு 2 மணி நேரம் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அப்ப இதுக்கு SLDJவினுடைய தாயிகளே பதிலளிக்க ஓகே தான், பிரச்சனை இல்லை, அவர்களே பதிலளிக்க போதுமானவர்கள் தான். ஆனா அதுல கொஞ்சம் இந்தியாவில் நடந்த சில விஷயங்களை எல்லாம் பொய்யாக புனைந்து ஒட்டுமொத்தமாக புழுகுனித்தனத்தினுடைய முழு வடிவமாக அப்பாஸ் அலி என்பவர் அந்த 2 மணி நேர உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அப்ப இந்த இந்தியாவில் உள்ள சில விஷயங்களை எல்லாம் நம்ம தெளிவுபடுத்தினாதான் நல்லா இருக்கும் என்ற அடிப்படையில நாம SLDJ நிர்வாகத்தில் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த அப்பாஸ் அலி என்பவருடைய அந்த நயவஞ்சகத்தனத்தையும் அவர் காசுக்காக எப்படி அலையக்கூடியவர் என்பதையெல்லாம் மறைச்சு என்னமோ நல்ல புள்ள நாடகம் ஆடி இருக்காரு, அதுல பல பொய்யான தகவல் எல்லாம் சொல்லியிருக்காரு, இதனால இதுல நம்ம பதில் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு கோரிக்கையை SLDJ நிர்வாகத்திற்கு வைத்து அந்த SLDJ நிர்வாகத்தினுடைய அனுமதியோடு இந்த ஒரு பதிலடியை நாம இங்கே வழங்குகின்றோம் என்பதை முதல்ல நாம சொல்லிக்கொண்டு இப்ப நாம இந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போறோம். அதாவது சகோதரர்களே, இதுல எந்த அளவிற்கு அப்பாஸ் அலி என்பவர் ஆட்டம் கண்டிருக்கின்றார் என்பதை நீங்க அவர் பேசின அந்த 2 மணி நேர உரையிலே நீங்க விளங்கிக் கொள்ளலாம். ஏன்னா அந்த 2 மணி நேர உரையை நீங்க எங்க பார்த்து எடுத்து பாத்தீங்கன்னா பிஜே தான் எல்லாத்துக்கும் காரணம், பிஜே தான், அவர் அனைத்துக்கும் பிஜே தான் பிஜே பண்ணதுனாலதான் பிஜே சொல்லிதான் இஸ்லாம் இப்படி பேசுறாரு, இங்க பாருங்க இடையில நிப்பாட்டாரா, பிஜே தான் இப்படி சொல்லி கொடுத்திருக்காரு, இப்படி நிப்பாட்ட சொல்லி திருப்பி பேச சொல்லி கொடுத்திருக்காரு என்று சொல்லி ஒரே பிஜே 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 என்று சொல்லி ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய மனநோயாளியாகவே அவர் மாறிவிட்டாரு. அதாவது மனநோய் பல வகை இருக்கு, வெவ்வேறு விதத்துல ஒரு மனிதர்களை பாதிக்கும். இந்த சலஃபு கும்பலுக்கும் குறிப்பா அப்பாஸ் அலி என்பவருக்கும் உண்டான இந்த மனநோயினுடைய பேர் பிஜே போபியா அப்படின்ற ஒரு மனநோயால இவர் பாதிக்கப்பட்டிருக்கார் என்பது இப்ப நமக்கு தெரியுது. எதுக்கு எடுத்தாலும் பிஜே, அவர் வீட்டுல தண்ணி வராட்டினாலும் பிஜே, சவுதியில ஓவரா வெயில் அடிச்சா பிஜே, சவுதி விமானம் போற வழியில ஏதாவது குறன்னு சத்தம் கேட்டா அதுக்கும் பிஜே தான் காரணம், சவுதி விமானம் தரையிறங்க ஒரு 10 நிமிஷம் லேட்டானா அதுக்கும் பிஜே தான் காரணம் என்று சொல்லி, ஜாலியாத்துல கரண்ட் போனா கூட பிஜே தான் காரணம் என்று இவர் சொன்னாலும் சொல்லுவார் போல. அந்த அளவுக்கு பிஜே போபியா என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த பாதிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடு என்ன நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது பிஜேவை நபியாக ஆக்கி விட்டார்கள்,
பிஜேபி வந்து அந்த மாதிரி பிஜேபி நபியுடைய அந்தஸ்துக்கு ஏற்றி விட்டார்கள், நபியை பிஜேபியுடைய தரத்துக்கு இறக்கி விட்டார்கள், பிஜேபி வந்து உயர்த்தி விட்டார்கள், இப்படியே ஓடுது. ஏதாவது அவர் சொல்ற அந்த செய்திக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் அது என்னென்னலாம் வந்து இவர் இப்படி உளறி இருக்காரு, பிஜேபி மேல எப்படிலாம் அவதூறு சொல்லி இருக்கின்றார், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகிகள் மேல எப்படிலாம் அவதூறு சொல்லி இருக்கின்றார், இசாம் அவர்கள் சொன்ன செய்தியில வந்து இவர் எப்படியெல்லாம் உளறி இருக்கின்றார், பதில் என்ற பெயர்ல திருமறை குர்ஆன்ல எப்படிலாம் விளையாடி இருக்கின்றார், ஹதீஸ்கள்ல எப்படியெல்லாம் விளையாட்டு காட்டி இருக்கின்றார், எவ்வளவு பொய் புழுகு மூட்டைகளை இவர் அள்ளி விட்டிருக்கின்றார் என்பதை அடுக்கடுக்கான ஆதாரங்களோட இப்ப நம்ம வந்து பதிலடி கொடுக்க போறோம். சரியா? ஒவ்வொன்னா வர இருக்கின்றது, வரிசையா வரும், எல்லாமே வரும். என்னென்ன மாதிரிலாம் இவர் வந்து நயவஞ்சக வேடம் போட்டிருக்காரு என்பதை அக்கு வேற ஆணி வேற அவர் பேசின கிளிப்பிங்ல இருந்து இப்ப எடுத்து எடுத்து போட்டு காட்டிய உங்களுக்கு நம்ம விளக்க போகின்றோம். அதுக்கு முன்னாடி இது வந்து இப்ப உள்ள பாக்கியில இப்ப இசாம் வந்து சொன்ன பதிலடிக்கு வந்து நீங்க பதில் பேசுறன்ற பேர்ல இப்ப பேசிருக்கீங்கல்ல, அதுக்கு முன்னாடி பழைய பாக்கியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யாரு கொடுப்பா? நாம வந்து நீங்க இங்க தௌஹீத் ஜமாத்துல இருந்து உங்களை தூக்கி வீசின பிறகு நாம உங்களிடத்துல எத்தனை கேள்விகளை கேட்டோம். நீங்க பண்ண திருமறை குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல நீங்க செஞ்ச திருகுதாளங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க எப்படியெல்லாம் கேவலப்படுத்தினீர்கள், நபி தோழர்களை எப்படியெல்லாம் நீங்கள் கேவலப்படுத்தி இருக்கின்றீர்கள், அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் நீங்க எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டுகளை எல்லாம் செய்திருக்கின்றீர்கள், எல்லாத்தையும் வந்து அக்கு வேற ஆணி வேறா கிளிப்பிங் போட்டு 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 காட்டி உங்களிடத்துல கேள்வி எழுப்பினோமே, அந்த பழைய பாக்கியெல்லாம் யாரு கொடுப்பா? அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிவிட்டு இப்ப ஹிஷாம் அவர்கள் கொடுத்த மரண அடி வலி தாங்க முடியாம துடிச்சு போய் மனநோயாளியா உளறி இருக்கிறீங்களே, பதிலடி என்ற பெயர்ல ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்கீங்களே, இந்த 2 மணி நேரம் பதில் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன உண்மையாளரா இருந்தா சத்தியத்தில் இருப்பதாக சொல்லிக் கொள்கின்றீர்களே, அதுல நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அதுக்கு பதில் சொல்லி இருக்கணும்ல. நாங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லி இருக்கணும்ல. எத்தனை நிகழ்ச்சி, எத்தனை ஊர்கள்ல நீங்க போன அந்த நிகழ்ச்சிகள்ல இருந்து எடுத்து கிளிப்பிங்களை போட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டோமா இல்லையா? அதுக்கு பதில் சொன்னீர்களா? இப்ப பதில் என்ற பேர்ல 2 மணி நேரம் உளறி இருக்கின்றீர்கள். அதுவே வந்து புது பாக்கின்னு சொல்லிட்டு பாக்கியை திருப்பி தரதா சொல்லி நீங்க கொடுத்த பாக்கி வந்து அது எல்லாமே வந்துகிட்டு கள்ளப்பணமா இருக்கு. சல்லிப்பணம் கள்ளப்பணமாக அது இருக்கின்றது. ஏன்? நீங்க சொன்ன பதிலும் பதில் கிடையாது. பழைய 500 1000 ரூபாய் நோட்டை பாக்கியா தர்றதாக சொல்லி ஏமாத்தி இருக்கின்றீர்கள். அதுவும் கள்ள முறையில தான் அந்த பாக்கியை கூட செலுத்தி இருக்கின்றீர்கள். இப்ப வாங்கின பாக்கியை கூட நீங்க கொடுத்ததெல்லாம் செல்லாத நோட்டு அம்புட்டும் அடுத்த வரிசையா வருது. எந்த அடிப்படையில் இது செல்லாத நோட்டு என்பதை அடுக்கடுக்கா இப்ப எடுத்து இப்ப ஒவ்வொன்னா போட போறோம், கிளிப்பிங்களோட போட போறோம். நீங்களே அதுல எப்படி முரண்பட்டு உளறி இருக்கிறீங்க என்பதை எல்லாம் இப்ப போட போறோம். அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட வாங்கின பழைய பாக்கி இருக்க, இப்ப கொடுத்தது வந்து கள்ள நோட்டா கொடுத்து பாக்கியை சப்மிட் பண்ண மாதிரி கூட நமக்கு சப்மிட் பண்ணலையே, பதிலே சொல்லலையே, வாயை துறக்கலையே, கல்லுளி மங்கன் மாதிரில வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க. ஜித்தால நீங்க போய் பேசுனீங்களா? அப்பாஸ் அலியா என்ற சலசலப்பை அவர்களிடத்துல கேட்கின்றோம். ஜித்தால போய் பேசுனீங்கல்ல, எங்க மக்கள் வந்து சராமரியா கேள்விகளை கேட்டாங்கல்ல, அந்த கேள்விகளை கேட்டதுக்கு கடந்து உளர்னீங்களே, அதுக்கு அதே ஜித்தாலே அடுத்த வாரம் வந்து பதிலடி கொடுத்தோமா இல்லையா? எத்தனை கேள்விகளை கேட்டோம், பதில் சொன்னீர்களா? சொல்லுங்க. இப்ப வரிசையா எல்லாத்தையும் ஒவ்வொன்னே அக்கு வேற ஆணி வேற அம்பலப்படுத்தாமல் போவது கிடையாது. இந்த ஒரு எபிசோட்லயே, இந்த ஒரு டிவிடியே அப்பாஸ் அலி என்பவர் யார், அவருடைய நயவஞ்சகத்தனம் என்ன, அவர் எப்படிப்பட்ட ஒரு மார்க்க வியாபாரி, அவர் மார்க்கத்தை மறைத்து அல்லாஹ்வுடைய வேதத்தில் எப்படியெல்லாம் இருட்டடிப்பு செய்திருக்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி இருக்கின்றார், அவர் காசுக்காக என்னமும் செய்வார் என்ற அனைத்து விஷயத்தையும் டாப் டு பாட்டம் இப்ப கிளி என்று அனைத்தையும் கிழித்து உங்களுடைய முகத்திரை கிழிக்காமல் விடமாட்டோம் இன்ஷா அல்லாஹ். வரிசையா வருது, ஒவ்வொன்னா வருது. முதல் விஷயம் கேள்வி நம்பர் 1 போட்டுக்கிறீங்க. கேட்டோமா இல்லையா? என்ன சொன்னீங்க? சாலிம் பால்குடி விஷயத்துல